இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. பொய் சொல்லி மக்களை இனிமே ஏமாத்த முடியாது, இனிமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது விஜய்க்கும் பொருந்தும். ஓகே, 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதிமுகவோட மறைமுகமா பேச்சு நடத்துனீங்களே, அது பொய்யா உண்மையா? மிக நேர்மையான செயலா? பொய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு வாங்குனீங்களே, என்ன நடந்ததுன்னு கேட்டு வாங்குனீங்க, யார் மூலமா வாங்குனீங்க சொல்லுங்க. கூட்டணியில மட்டும் நேர்மையா நடந்துக்கங்க, ஆட்சி நடந்தா மட்டும் உண்மை. முதல்ல தனி மனிதனா நீங்க நேர்மையா நடந்துக்கணும். அது மாதிரிதான் நீங்க முதல்ல நேர்மையா நடந்துக்கிட்டீங்களா? நீங்க 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லிட்டு அதிமுக எதுக்காக பேச்சு நடத்துனீங்க? மறுங்க, நான் எந்த காலத்திலும் பேச்சு நடத்தவில்லை, அவர்களும் என்னிடம் பேச்சு நடத்தவில்லை சொல்ல முடியுமா? அப்ப மேடையில பொய் சொல்லாதீங்க. அவருக்கும் சேர்த்துதான் இது பொருந்தும். பொய் சொல்லி எதுவும் சாதிக்க முடியாது.